பாண்டவர்கள் உருவாக்கிய அற்புத நகரம் இந்திரபிரஸ்தம். அந்த அரண்மனை மாயசபை என்று அழைக்கப்பட்டது. அதில் தரை நீர் போலவும் நீர் தரை போலவும் தோன்றும் மாயை இருந்தது. ஒரு நாள் துரியோதனன் அங்கே விருந்துக்கு வந்தான். அந்த மாயையை அறியாமல் நீர் என்று நினைத்து தரையில் கால் வைக்காமல் தயங்கினான். தரை என்று நினைத்து நீரில் விழுந்தான். அதை பார்த்த பாஞ்சாலி சிரித்தாள். அந்த சிரிப்பால் அவமானமடைந்த துரியோதனன் மனதில் கோபம் நிறைந்தது. அதற்கு பிறகு துரியோதனன் எப்போதும் பாஞ்சாலியை கேலி செய்ய ஆரம்பித்தான். அவளை அவமதிக்கும் வார்த்தைகள் பேசினான். இதனால் மிகவும் துயரப்பட்ட பாஞ்சாலி கிருஷ்ணர் அருகில் சென்று தன் துயரத்தை பகிர்ந்தாள். கிருஷ்ணர் சிரித்தபடி ஒரு யுக்தி சொன்னார். அவன் மீண்டும் உன்னை கேலி செய்தால் நீ சண்டையிட வேண்டாம். ஒரு மர்மமான வார்த்தையை மட்டும் சொல். இன்று இரவு தட்சகன் முறை என்று. பாஞ்சாலி அதை கேட்டு ஆச்சரியப்பட்டாலும் கிருஷ்ணரின் அறிவை நம்பினாள். சில நாட்கள் கழித்து துரியோதனன் மீண்டும் அவளை கேலி செய்தான். அப்பொழுது பாஞ்சாலி அமைதியாக அவனை பார்த்து சொன்னாள், இன்றிரவு தட்சகன் முறை. அந்த வார்த்தையை கேட்டவுடன் துரியோதனன் கலங்கினான். ஏன் தெரியுமா? தட்சகன் என்பது நாகராஜா, பாம்புகளின் ராஜா. அவர் விஷம் மிக சக்தி வாய்ந்தது. தட்சகன் முறை என்றால் இரவில் மறைமுகமாக வந்து கொல்லும் ஒரு பயங்கரமான விஷ தாக்குதல் என்று பொருள் எடுத்துக்கொண்டான். அந்த இரவு துரியோதனன் தூங்கவே முடியவில்லை. அறை முழுவதும் விளக்குகள் ஏற்றினான். காவலர்களை நியமித்தான். ஒவ்வொரு சத்தத்துக்கும் பயந்தான். அவன் மனமே அவனை தண்டித்தது. அடுத்த நாள் துரியோதனன் மிகவும் பயந்த நிலையில் இருந்தான். பாஞ்சாலி அமைதியாக இருந்தாள். கிருஷ்ணர் சொல்லிய யுக்தி வேலை செய்தது. சண்டையின்றி புத்தியால் எதிரியை வெல்வது. வாக்குவாதமெல்லாம் தீர்வு இல்லை. அறிவு மற்றும் அமைதி மிகப்பெரிய ஆயுதம்.